அந்த நூல்கள்ல ரெண்டு முக்கியமான நூல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய பிரிண்ட் போட்டு மக்களுக்கு நிறைய கொடுக்கணும். என்ன அப்படின்னா, வாழ முடியாதவள்னி ஒரு நாவல். அவரோ மனைவி இல்லாதவர், நேரமோ இரவு, இவ்வளோ தளதள என்ற உருவத்துல இந்த உடல் அமைப்புல எப்படி இருக்கக்கூடிய இப்படிதான் டயலாகையில இருக்கு. நீங்க வேணா படிச்சு பாருங்க. இந்த கருத்து என்ன கருத்துன்னு பாருங்க. அந்த கருத்து குறித்த தான் சொல்ல வரேன். கடைசியில வந்து இந்த மகளை வந்து அப்பா மக கூட படுத்துக்குவார். சரி, நாட்டுடைமை அக்ரிமெண்ட் யார்கிட்ட போய் போட்டாங்க? அமைச்சர் அதிகாரிகள்லாம் போய் நாட்டுடைமை வந்து இதெல்லாம் நாட்டுடைமை வந்து ராசாத்திகிட்ட போனாங்க. ராசாத்தி யாரு சார்? கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல. அதனாலதான் அந்த மனைவிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம துணைவினி பயன்படுத்திக்கிட்டாரு. போதுமா? அந்த துணைவி கிட்ட தான் போய் இப்போ வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இறந்த உடனே பத்திரத்தை கொடுத்து அரசு ஆஸ்பத்திரிக்கு ஒப்படைச்சிருக்கணும் வேண்டாமா? ஆனா என்ன திருட்டுத்தனம் பண்ணாங்க? கிண்டியில உள்ள பல்நோக்கு மருத்துவமனை 1000 படுக்க வர, அதுக்கு கருணாநிதி பேரை கொண்டு போய் நட்டு வச்சாங்க. அந்த வீட்டை வந்து நினைவகமாக கூட ஆகி விடுது. ஏன்ட்ட கேட்டா, நீங்க வந்து உயில் எழுதி கொடுத்துட்டீங்க, அதை வந்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு ஒப்படைக்கணும். அந்த மாவு சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு கேளுங்க, இந்த உங்க தலைவர் தானே எழுதி வச்சிருக்காருல, எதுக்கு இந்த கூறுகட்டத்தனமா வச்சுட்டு அடக்கி அதை கொடுக்க வேண்டியதானே கேளுங்க. காசு சம்பாதிச்சு பல கோடிகளை வந்து வருஷம் அள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம வரி பணத்துல. கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கு. அங்க வந்து கஞ்சிக்கு வழி இல்லைம்பாங்க, சம்பளம் போட காசு இல்லைம்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு கிடப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு காசு இல்லாம பிஎஸ்என்எல் காரன் வந்து நான் கட் பண்ண போறேன்னு சொல்லிவிட்டான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 சார், முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களது நூலை வந்து நாட்டுடைமை ஆக்கும்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவருடைய அந்த நூல்களில் ரெண்டு முக்கியமான நூல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பிரிண்ட் போட்டு மக்களுக்கு நிறைய கொடுக்கணும். என்ன அப்படின்னா, வாழ முடியாதவள்னி ஒரு நாவல். யாருக்கு எழுதினார் அந்த நூல்? வாழவே முடியாதுன்னு அது எப்படி? கருணாநிதி எழுதின நாவல் சார். அது ஒரு நாவல் ஆசிரியர் சார். அவரு ஒரு வயசான ஒரு ஏட்டையா போலீஸ்காரர். அந்த போலீஸ்காரருக்கு ஒரு மகா. அந்த மகா வந்து மனைவி இல்லாதவர், அவரோ மனைவி இல்லாதவர், நேரமோ இரவு, இவ்வளோ தளதள என்ற உருவத்துல இந்த உடல் அமைப்புல எப்படி இருக்கக்கூடிய இப்படிதான் டயலாகையில இருக்கு. நீங்க வேணா படிச்சு பாருங்க, கிடைக்கும். ஆன்லைன்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். இவங்க நாட்டுடைமை ஆகினால என்ன பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் முதல்வர் கருத்துப்பூர்வமான கேளுங்க. இந்த கருத்து என்ன கருத்துன்னு பாருங்க. அந்த கருத்து குறித்த தான் சொல்ல வரேன். கடைசியில வந்து இந்த மகளை வந்து அப்பா மகா கூட படுத்துக்குவார். இதுதான் கதை. எவ்வளவு பெரிய சித்தாந்த ரீதியான தத்துவம் தவறுதலாக இருக்கு. இதெல்லாம் வந்து பேசுறது ஒரு நாகரிகமா இல்லை. நீங்க நாகரிகத்தை பத்தி சொல்றியா? வாழ முடியாதவள் நாவல்ல என்னத்தை சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அடுத்து வந்து வான்கோழி, அதாவது விமர்சனம் வேண்டாம், நீங்களே படிச்சு தெரிஞ்சிடுங்க. இதெல்லாம் எழுதினவர் தான் கருணாநிதி. அந்த நாவல்கள், அந்த புத்தகங்கள்லாம் இப்போ நாட்டுடைமை ஆகிறீங்க சார். அப்படிப்பட்ட புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்கினா இது அவருடைய படைப்புகள்னா எல்லாமே, அவருடைய நூல்கள் எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆயிரும். நாட்டுடைமைன்னா யார் வேணாலும் பிரிண்ட் போடலாம். நீங்கள் பிரிண்ட் போட்டு வித்துக்கலாம், நல்லா சேல்ஸ் ஆகும் சார். இதெல்லாம் வந்து வான்கோழி, வாழ முடியாதவெல்லாம் போட்டிங்கன்னா சக்க போடு போடும். வைரமுத்து புக்கே 1000 புக்கு விற்கிறதுக்கு கண்ணை தள்ளிட்டு கிடக்கு. ஆனால் இதெல்லாம் நல்லா ஓடும் சார். கருணாநிதி வேற எழுத்து ஆசிரியர், யார் வேணாலும் எடுத்து போடலாமே, பிரிண்ட் பண்ணலாமே, பண்ணி போடுங்க. நல்ல மக்களுக்கு நல்ல பயனுள்ள தத்துவத்தெல்லாம் போய் சொல்லணும். வழிகாட்டிகள் இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் எழுதின இதெல்லாம் இப்படி தான். சரி, நாட்டுடைமைக்கே வருவோம். சரி, நாட்டுடைமை அக்ரிமெண்ட் யார்கிட்ட போய் போட்டாங்க? அமைச்சர் அதிகாரிகள்லாம் போய் நாட்டுடைமை வந்து இதெல்லாம் நாட்டுடைமை வந்து ராசாத்திகிட்ட போனாங்க. ராசாத்தி யாரு சார்? கருணாநிதிக்கு அவருடைய மனைவிகள் வரிசை வந்து என்ன தெரியுமா? அதிகாரப்பூர்வமானவங்களை தான் நம்ம சொல்ல முடியும். அதிகாரப்பூர்வம் முதல் மனைவி பேரு பத்மாவதி. அவர் இருக்காங்களா? இல்ல அவங்க வந்து குழந்தை பிறந்ததோட இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய மகன் தான் வந்து மூகா முத்து. பல படங்கள்லாம் நடிச்சாரு. எம்ஜிஆருக்கு போட்டியாக களம் நடக்குனாங்க. கடைசியில ஆளு இல்லாமல் போயிட்டாரு திரைத்துறையிலிருந்து. அவர் வந்து அவருக்கு பேரு மூகா முத்து. அது முதல் மனைவியுடைய மகன். 2வது மனைவியுடைய பேரு தயாளு. அந்த தயாளு அம்மாள். அந்த கேள்வி என்ன நீங்க கேட்டதுல இருந்து வரேன். அது வந்து நாட்டுடைமை ஆக்கப்படக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களது நூல்களை வந்து படைப்பை வந்து நாட்டுடைமை ஆக்குறாங்கன்னா, அப்போ அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட தானே போகணும். இல்ல, முதல் மனைவி இல்ல, 2வது மனைவியே சொல்றேன். 2வது மனைவி ராசாத்தி. ஏன்னா தற்போதைய முதல்வருடைய தாயாரும் அவங்க தான் அப்படிங்கிறது. தயாளு அம்மாளுக்கு வந்து மூகா அழகிரி, அப்புறம் வந்து மூகா ஸ்டாலின், மூகா தமிழரசு, செல்வி, இந்த 4 பேர் உண்டு. அடுத்து 3வது மனைவி தான் இவர் துணைவின்னு உருட்டி நடந்தது 3வது மனைவியை.
அந்த ஆமாம் இதெல்லாம் பெரிய எத்தோழித்தனம். அதாவது அந்த துணைவி தான் வந்து தர்மாம்பாள் அந்த அம்மாவுக்கு பேர். அவங்க சினிமாவில் ஒரு துணை நடிகை. கந்தன் கருணை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாத்தி அம்மாள் அதான் ராசாத்தினி மாற்றிக்கிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் மாற்றுவாங்கல்ல. கருணாநிதி வந்து தட்சிணாமூர்த்தியை கருணாநிதியும் மாற்றிக்கிட்டாரு. ஏன் இது தமிழா? ரெண்டு சமஸ்கிருதம் தானே. சரி இருக்கட்டு, அந்த விவாதத்துக்கு அடுத்து வச்சுக்குவோம். அந்த தர்மாம்பாள் தான் வந்து ராசாத்தி அம்மாள். அவங்க வந்து கந்தன் கருணை படத்தில் அது மாதிரி நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சுட்டு இருந்தவங்கள அவங்க வந்து அது மூணாவது, அதாவது அப்படியே சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொண்டு போயிடு. அதான் வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் உண்டுல, கருணாநிதி வந்து சட்டசபையில் சொன்னது, கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல. அதனால தான் அந்த மனைவிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் துணைவினி பயன்படுத்திக்கிட்டார். போதுமா? அந்த துணைவிகிட்ட தான் போய் இப்போ வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, அவருடைய படைப்பெல்லாம். அப்படின்னா வந்து மு.க. ஸ்டாலின் கையில் அந்த முதல் மனைவி, அந்த ரெண்டாவது மனைவி இப்போ இருக்காங்க. முதல் மனைவி தான் இல்லை, ரெண்டாவது மனைவி வந்து இந்த தயாளம்மாள் இப்போ வந்து இப்பவும் இருக்காங்க, வயசாயாச்சு ஆனால் இருக்காங்கல்ல. அவங்ககிட்ட போய் வாங்க வேண்டியது தானே. அதான் ஏன் நான் கேட்கணும், இந்த நூலானது இவங்க கிட்ட போய் வாங்குறதுக்கான என்ன காரணம்? உரிமை வந்து அது எப்படின்னு எனக்கு தெரியல அந்த குடும்பத்தில் இல்லை. ஏன்னா மு.க. முத்து இருக்கார், முதல் மனைவியுடைய மகன் மு.க. முத்து இருக்காரு. அவரும் கருணாநிதிக்கு பிறந்தவர் தான். அவர் தான் முதல் மகனே இன்னும் சொல்ல போனீங்கன்னா. அதுக்கு பிறகு மு.க. அழகிரி இருக்காரு, அப்புறம் மு.க. ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் வந்து தமிழரசு இருக்காரு கோயம்புத்தூரில், அதுக்கு பிறகு செல்வி இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் மூணாவது மனைவி, அதான் துணைவி வச்சுடுங்க. அந்த மூணாவது மனைவிங்கிற அந்த துணைவிக்கு தான் வந்து கனிமொழி மட்டும். இது கனிமொழிக்கு வீட்டில் போய் எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. இது என்ன நாடகம், என்ன பித்தலாட்டம்னு எனக்கு தெரியல. ஏன் நான் பித்தலாட்டம்னு சொல்கிறேன் அப்படின்னா, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கோபாலபுரத்தில் உள்ள என்னுடைய வீட்டை வந்து நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து உயில் எழுதிட்டேன்னு சொல்லி அந்த பத்திரத்தில் எழுதி அதை வந்து ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்துக்கும் காணிச்சார். நல்ல படம் காணிச்சார். உயில் எழுதி வச்சார் சார். உயில்னா என்ன? ப்ரெஸ் மீட்ல எப்படி கொடுத்தா? ஆமாம், ப்ரெஸ் மீட்டில் கொடுத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இது. நீங்கள் கொஞ்சம் கிளறுங்க இதை. என்ன நான் என்ன கேட்குறேன்னா, உயில்னா என்ன சார்? நான் உயில் எழுதிட்டேன்னு வச்சுருங்களா, நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அந்த உயிலுக்கு உயிர் கிடையாது. என்னைக்கு நான் செத்தனோ உடனே, நான் செத்தனா எனக்கு உயிர் போயிடும். ஆனால் அதுக்கு உயிலுக்கு வந்து உயிர் வந்துடும். நான் இறந்த உடனே அது வந்து ஆக்டிவ் ஆயிரும். அதுதான் உயில். கருணாநிதி செத்து வருஷம் என்னாச்சு? வீடு தானே சார் அது. வீட்டை அவர் மனம் வந்து தானே எழுதி வச்சாரு. அவர் சம்பாதிச்சு வாங்கின வீடு தானே. சம்பாதிச்சதுல கோல்மாலாம் நடந்துச்சு, சரி இருக்கட்டும். எப்படி அவர் அதிகாரப்பூர்வமாக வாங்கின வீடு தானே சார் அது. அந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்குன்னு தான் எழுதி வச்சாரு. கொரோனாவில் வந்து பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் வந்து ஆஸ்பத்திரி ஆக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட இந்த குடும்பம் கொடுக்கலையே சார். அந்த வீட்டை கொடுக்க வேண்டியது தானே. ஆஸ்பத்திரி எங்கள் தந்தையார் வச்சு இறந்த உடனே பத்திரத்தை கொடுத்து அரசு ஆஸ்பத்திரிக்கு ஒப்படைச்சிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் என்ன திருட்டுத்தனம் பண்ணாங்க? கிண்டியில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனை 1000 படுக்கை வரை, அதுக்கு கருணாநிதி பேரை கொண்டு போய் நட்டு வச்சாங்க. அதானே, இதுதான் பித்தளம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவர் இருந்த வீடு வந்து இன்னைக்கு வந்து பார்வைக்கு தானே வச்சிருக்காங்க, பொதுமக்கள் பார்வைக்கு. அது ஒரு மெமோரியல் தான். அப்படிலாம் ஒன்றும் வைக்கல. அப்படியே வைக்கக்கூடாது சார். அதை அந்த வீட்டை வந்து நினைவகமாக கூட வைக்கக்கூடாது. ஏன்ட்ட கேட்டால் நீங்கள் வந்து உயில் எழுதி கொடுத்துட்டீங்க, அதை வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஒப்படைக்கணும். அந்த மாவு சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு கேளுங்க, இந்த உங்கள் தலைவர் தானே எழுதி வச்சிருக்காருல, எனக்கு இந்த கூறுகட்டத்தனமாக வச்சுட்டு அடைக்கி அதை கொடுக்க வேண்டியதானே கேளுங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியம். ஆமாம், அவர் தானே இது அந்த துறைக்கு அமைச்சராக இருக்காரு. அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது எவ்வளோ பெரிய எத்துவாளித்தனம்னு புரிஞ்சுக்கணும். ஏமாற்று வேலை இது. நீங்கள் வந்து உயில் எழுதி கொடுக்க வேண்டியது, அப்புறம் வந்து அப்படியே அதில் என்ன சார் இருக்குது? அப்போ நீங்கள் ஏன் அந்த நாடகம் நடத்துனீங்க? சரி, அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன், முக்கியமான கேள்வி. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். என்ன அப்படின்னா, ஈவேரார் தானே இவங்களுடைய குருநாதர். இன்றைக்கி அவருக்கு நினைவு நாளாக பிறந்த நாள் எதுவும் உண்டு. இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு நாள் உண்டு. இன்னைக்கு அவருக்கு தான் வந்து நினைவு. அந்த இவங்களுடைய குருநாதர், இவருடைய வழித்தோன்றல், அவள் அந்த குருவிலிருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாம். அவருடைய சித்தாந்தத்தை தான் தாங்கிக்கிட்டு இப்போ தமிழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அதற்கு பேர் தான் திராவிடியா மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன தெரியுமா கேட்குறேன், அந்த ஈவேராவுடைய புக்கெல்லாம் ஏன் நாட்டுடைமை ஆக்கலை? அது மக்களுக்கு தேவையில்லாத கருத்து இருக்கும். அதே ஏன் சார் ஆக்கலை? ஆக்க வேண்டியது தானே. இல்லை, இவர் முதல்வராக இருந்திருக்காரு. முதல்வராக இருந்தால் மட்டும்தான் ஆகணும், மற்றவங்க அப்படியே கிடையாது. நாட்டுடைமைங்கிறது ஒரு எழுத்தாளருடைய இது, அதுக்கு முதல்வருக்கும் சம்மந்தம் கிடையாது. எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை வந்து பழைய இது பாரதியாரை நாட்டுடைமையாக்கி, இப்படி வந்து பழைய எழுத்தாளர்கள் இப்போ சமகாலத்தில் வாழ்ந்து பல எழுத்தாளர்களுடைய புக்கெல்லாம் வந்து நாட்டுடைமை ஆக்குவாங்க. அந்த குடும்பம் அதை ஒத்துக்கணும், அவ்வளோதான். கண்ணதாசன் புக்கை நாட்டுடைமை ஆக விரும்பலை அவங்க குடும்பம். சொல்றதை பார்த்தா ஈவேரா குடும்பம் ஒத்துக்கலையா? ஈவேராவுக்கு எங்கே இருக்கு குடும்பம்? இல்லை, அது இல்லை. அந்த அவருக்கு அது அந்த அங்கங்கேயே அப்படியே உண்டியல் குலுக்கி எடுத்து கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சாரு பார்த்தீங்களா? அந்த பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு அதை அவ்வளோத்தையும் அந்த ட்ரஸ்ட் எல்லாம் தூக்கி வச்சிருக்காரு நம்ம கி வீரமணி. இல்லை, அவர் சொல்ல வரேன். இப்போ அவர் ஒத்துக்கலை. அதை பிழைப்பு நடத்திட்டு இருக்காருல, அதெல்லாம் புக் அடிச்சு பெரிய எத்துவழி தானே நிறைய நடக்கு சார். ஏமாத்து வேலை அவ்வளோ 5 பைசா பிரயோஜனம் இல்லாமல் தமிழ் அவ்வளோ பேருடைய காசு நாசமாக போயிட்டு இருக்கு. ஈவேரோடைய புக்கை ஒரு பய படிக்க மாட்டான், கருணாநிதி புக்கை ஒரு பய படிக்க மாட்டான். ஆனால்
ஒவ்வொரு புக் ஃபேருக்கும் நீங்கள் பாருங்கள், ஒரு 10,000 5,000 காப்பி பிரிண்ட் போட்டுருவாங்க, ஒவ்வொரு புக்லையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு தமிழக அரசுக்கு வந்து லைப்ரரி ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து அரசாங்கமே கொடுத்துரும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து நான் உங்கள் பப்ளிகேஷன்லேருந்து 5,000 புக்கு, அவருக்கு பப்ளிகேஷன்லேருந்து NCPH, அது இந்த கம்யூனிஸ்ட் இந்த உண்டியல் கோஷ்டி இருக்குது பாருங்கள், அவங்க ஒரு அதாவது தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல் கண்டுபிடிச்ச கோஷ்டி இது. அது ஒரு சித்தாந்தம் வச்சுருக்காங்களா அவங்க வந்து அவங்க வச்சுருக்கிறது தான் NCPH. ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமாக வச்சுருக்காங்க. ஆமாம் இருக்குது. அந்த நிறுவனம் அது வந்து தமிழ்நாடு முழுக்கவே புக் ஸ்டால் இதெல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க 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 வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் இவங்க கொடுப்பாங்க, வருஷம் கொடுத்துருவாங்க. அதில் பல லட்சங்கள், இப்போ கோடிக்கணக்கில் போயிருக்கும். அதுக்கு வந்து புத்தகத்தை எவன் லெலின் புக்கை எவன் படிப்பான் சொல்லுங்க, காரல் மார்க்ஸ் புக்கு எவனுக்கு தேவை சொல்லுங்க. ஆனால் எல்லா லைப்ரரிலையும் கொண்டு போய் அப்படியே டம்ப் பண்ணி கொண்டு சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு இருக்காங்க. அதில் தான் இந்த ஈவேரா புக்கு, கருணாநிதி புக்கு, அண்ணாதுரை புக்குன்னு சொல்லிட்டு இந்த வான்கோழி வான்கோழியை விட்டுருவாங்க. அதை சேர்க்க மாட்டாங்கல்ல, சேர்த்தா ஒரிஜினலாக தலைக்கு குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு போகிறோம்ல, அதை விட்டுருவாங்க. இதை மாதிரி இப்போ மற்ற புக்குகள்லாம் கொண்டு போய் காசு சம்பாதிச்சுட்டு பல கோடிகளை வந்து வருஷம் அள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம வரி பணத்தில். கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கு. அங்கே வந்து கஞ்சிக்கு வழி இல்லைம்பாங்க, சம்பளம் போட காசு இல்லைம்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு கிடப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு காசு இல்லாமல் BSNL வந்து நான் கட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டான். அந்த அளவுக்கு திவால் ஆகிட்டு கிடக்கு. ஆனால் இந்த வழியாக இது நிறைய போயிட்டே இருக்கும். அவ்வளோ கம்யூனிஸ்டுக்காரங்க, தீகா சித்தாந்தத்தில் உள்ள எழுத்தாளர்கள் அவ்வளோ பேர் தான். அதில் வேறு அவங்களுக்கு விருது வேறு கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி சென்னை புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கிறாங்க, 48வதுன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க. அதில் பாருங்க நிறைய பேருக்கு விருதெல்லாம் இருக்கும். அதில் ஒன்று வந்து பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க எப்படி எழுத்தாளரானாங்க? பட்டிமன்ற பேச்சாளர். ஏன்னா அந்த அம்மா முஸ்லீம், அவ்வளோதான். திமுக யாரு பேரை வெளிப்படையாக சொல்லலாமா? பேர் வந்து பர்வீன் சுல்தானா. அது யார்? திமுகவுக்கு சொம்பு தூக்குற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அப்பப்போ திடீர்னு சீதையை பற்றியும் பெருமை பேசிக்கணும். அப்புறம் தான் TRP ரேட்டிங் கூடும். ரேட்டிங் கூடுறதுக்கு இந்த காரணம் சொன்னால் வேற எது சார் நடக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் சன் டிவியில் நடத்திட்டு இருப்பாங்க, நிறைய விளம்பரமாக வந்து குவியும், பட்டிமன்றம் அது இது எல்லாம் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் வருது இல்லை, எத்தனை சிறப்பு நிகழ்ச்சி ஓடுதுன்னு பாருங்கள், எத்தனை பேர் விளம்பரம் கொடுக்குறான்னு பாருங்கள். நான் தப்பாக சொல்லலை அதை. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோதான் மார்க்கெட் ஆகும், அதுக்கு TRP ரேட்டிங் அவ்வளோதான் வரும். ஏன்னா அதுக்கு வந்து அது எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கக்கூடிய சமுதாயம், அதனால நான் சொல்கிறேன். ஆனால் இது மார்க்கெட்டிங் பெரிய ஏரியா, பெருசு. இந்து பண்டிகை அப்படின்னா பெருசு அது. அதனால வந்து அதுக்குள்ள வந்து நீட்டாக உள்ள புகுந்து நல்லா அடித்து விளையாடலாம். அதே தான் கதை. பர்வீன் சுல்தானாவும் அதுதான். அப்பப்போ அது அப்படியே ஒரு வேஷம் போட்டுட்டு ஏதாவது ஒரு இதில் போய் அழகாக ஒரு கிளிப்பிங் பேசி விட்டுறோம். அது வந்து ராமாயணத்துலேருந்து எடுத்து கோட் பண்ணி பேசுகிறோம். உடனே இந்துக்காரங்களாம் அதை ஷேர் பண்ணி கொண்டாடிடுவாங்க. உடனே அது அப்படி தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. சரி இருக்கட்டு, நம்ம புத்தக இதுக்கு வருவோம். இவங்க இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க சார், நாட்டு உடைமை ஆக்குறேன்னு சொல்லி. இப்போ இதை வந்து நாட்டு உடைமை ஆக்குறேன்னு இதில் காசு வராது, காசு வேண்டான்னு தான் சொல்லி நாட்டு உடைமை ஆக்குறாங்க. காசு கொடுத்து நீங்கள் இலவசமாக கொடுத்தா கூட எவனும் வாங்கி படிக்க மாட்டான் சார். அதனால தான் நாட்டுடைமை ஆக்குறாங்க. ஆமாம், எவனும் வாங்கி படிக்க மாட்டான். நாட்டுடைமை ஆக்குறதுடைய நோக்கம் அது இல்லை. யார் வேணாலும் இப்போ பிரிண்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்கிறது. இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, இந்த நான் சொன்ன பாருங்க NCPH மாதிரி இன்னும் நிறைய புத்தக இது வச்சுருக்காங்க, பதிப்பகத்தார். அவ்வளோ பதிப்பகத்தாரும் கருணாநிதியுடைய படைப்புகள்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சுக்கு நீதி அதுக்கு நீதின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகம் எழுதி வச்சிருக்காருல, அந்த புக்கை அவ்வளோத்தையும் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுவாங்க. அது அவ்வளோ கவர்மெண்ட் ஆர்டரில் இப்போ லைப்ரரி ஆர்டராக போகும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டைம் இருக்குது, நல்லா போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆட்டை போடுறதுக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கு. அதான் அவ்வளோ ஏமாற்ற. நீங்கள் வந்து கலைஞர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களது புத்தகத்தை யாரும் படிக்க மாட்டாங்க, விரும்பி போய் படிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் இவங்க நாட்டுடைமை ஆக்குறாங்க. அதையும் தாண்டி இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் வந்து பல லைப்ரரிகளை வந்து புதுசாக இது பண்ணுறாங்க. அப்போ அங்கெல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து படிக்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுடுங்க சார், வாசிப்பு வந்து குறைஞ்சி போச்சு. வாசிப்பு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ யாருமே வந்து இளைய சமுதாயம் வந்து பெருசாக வாசிக்கிறதுல ஆர்வம் காணிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே மொபைல்லேயும் அவங்களால பார்த்துக்க முடியும். அவங்களுக்கு எது தேவைன்னாலும் சரி தான், உடனே கூகுளில் போவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். புக் வாங்கி படிக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு. நான் வந்து எழுதின ஒரு புக்கு தான், அது மோடியின் தமிழகம். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருங்கிறது ஒரு 368 பக்கம், கொஞ்சம் பெரிய புக்கு. இந்த புத்தகத்தை வந்து வாங்கினவங்க வந்து 90% மேலே, ஒரு 95% எடுத்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே தான் இருப்பாங்க. அதுவும் இன்னும் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வாங்கியிருப்பாங்க. 55 60 அதுக்கு மேலே உள்ளவங்க, ரிட்டையர்டாகி வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு 70 வயசு 80 வயசு வாங்கன்னா வாங்கி படிக்கிறாங்க. நான் வந்து ஏதோ ஒரு ஐடியாவில் வந்து அதுக்கு பாண்டு இதெல்லாம் கரெக்டாக அதுக்கு தக்கவாறு மெயின்டைன் பண்ணேன். ஒரு 0.5 வந்து ஏற்றி வச்சேன். அந்த பாண்டு சைஸை கொஞ்சம் பெருசாக, ஏன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக 40க்கு மேலே தான் இதுக்கு வியூவர்ஸ் வருவாங்க, ரீடர்ஸ் வருவாங்கன்னு ஒரு கணிப்பு எனக்கு இருந்துச்சு. தரமான 70 GSM பேப்பரில் நல்லா நீட்டாக பண்ணிட்டோம். அதில் எந்த குறையும் இல்லை, நல்லா போச்சுது. இந்த புக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 4300 புக்கு போயிருக்கும். பெரிய சாதனை இது. இன்றைய கட்டுரை தொகுப்பு தான்.
4300, அதாவது மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, அதான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் அதை மடைமாற்றம் பண்ணி வச்சிருக்குங்கிறதெல்லாம் போட்டு உடச்சிருப்போம். நிறைய நெத்தி அடி அடித்து போட்டு தள்ளியிருப்போம். அதில் பண்ணியிருக்கேன். அதில் வரலாற்று, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களை இவங்க எப்படி மறைச்சாங்கிறதையும் அதில் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். அந்த புக்கு போனது பெரிய சாதனை சார். மோடி அவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தமிழ் புத்தகம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த புக்கு மட்டும்தான் அதிகமாக போயிருக்கு. அப்படின்னா புக்கு நல்லா இருக்குங்கிறது ஒரு பக்கம். அதில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, வியூவர்ஸ் வந்து, அதாவது ரீடர்ஸ் வந்து புத்தக வாசிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி வாசிக்கிறவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக 60க்கு மேலே 50க்கு மேலே உள்ளவங்க தான் இருக்காங்க. 40, 30 உள்ளவங்க 1-2 பேர் தான் எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்புறம் வந்து கருணாநிதி புக்கை எவன் படிப்பான்? பழைய படத்தை எவனாவது பார்ப்பானா? சிவாஜி படம், எம்ஜிஆர் படத்தை இன்னைக்குள்ள இளைஞர்கள் யாராவது பார்க்குறாங்களா? பார்க்கல. நீங்கள் சொன்ன ஒரு சில புத்தகம் வந்து பார்க்குற மாதிரி. ஆமாம், அதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். நான் பண்ண மாட்டேன். அதை வந்து போட்டால் போடும். அதில் உள்ள கதை சுருக்கம் போட்டாலே போதும். அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுவோம்ல புத்தகத்துக்கு. அப்போ அதை விளம்பரப்படுத்தும் போது அதை வான்கோழி கதை, இப்படி கதை இதை மையப்பட்டு உள்ளதுன்னு போட்டால் வாங்கி படிப்பான். கருணாநிதி எப்படி இருந்திருக்காரு, எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது. இந்த அமைச்சரை பார்க்க போறதா இருக்கட்டும், முதல்வரை யாரும் சந்திச்சதாக இருக்கட்டும், புத்தகம் தானே சார் மெயினாக கொடுக்குறாங்க. ஒரு புக்கை கொடுக்குறாங்க. அதெல்லாம் படிக்கிறாங்களா இல்லை அவங்கள தாண்டி? ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியீடு கவர்னர் மாளிகையில், அந்த புத்தக இதுக்கு நானும் போயிருந்தேன் பார்வையாளராக. நானும் அங்கே அனுமதி கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது. அதில் போய் உட்கார்ந்துருந்தேன். ஒரு நூலகமே புத்தகமாக, இதுதான் புத்தகத்தினுடைய தலைப்பு. பக்தன் அப்படிங்கிறவங்க தான் அதை வந்து தொகுத்திருந்தாங்க. ஆசிரியர் அவங்க தான். இது கவர்னர் வெளியிட்டு பேசினார். பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு புத்தகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். நம்ம இதுதான் மணிமேகலை இது மாதிரியான ஒரு புத்தகத்து பேர் என்ன இல்லை, அவர் ஒன்று கொடுத்துருக்கார். ஒருத்தர் கொடுத்த உடனே இவர் வந்து அந்த புத்தகத்தை வாங்கும்போது வந்து வாங்கி பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இவருக்கு அதில் இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அதாவது வாங்கி பார்த்த உடனே அந்த புக்கு தெரிஞ்ச உடனே இவருக்கு அந்த புத்தகத்தை ஏற்கனவே இவர் படித்து வச்சிருக்காரு தலை. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த புத்தகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை 1-2 விஷயத்துங்களை வந்து அந்த புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணார்ல, பரிசாக கொடுத்தார்ல, அந்த அவர் பெரிய எழுத்தாளர் ஒரு பெரிய பிரபலம்னு சொன்னார். என் பேரை சொல்லலை. அந்த அவர்கிட்ட வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. பார்த்தா இவர் பெப்பன்னு இருக்கார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, புத்தகத்தை கொண்டு போய் இது பரிசாக கொடுப்பாங்க, அந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்க கொடுக்குறவனுக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் பிரபலமான ஆளுன்னு சொன்னார். நீங்கள் சொல்லதை பார்த்தா அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் புத்தகம் கொடுத்தா அதுவும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்டாலினுக்கு எத்தனை புக்கு படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நெஞ்சுக்கு நீதி கரெக்டாக படிச்சிருக்காரா? 273வது பக்கத்தை அவர் படிச்சிட்டாரா? 273. சார் அப்பப்போ தேர்தல் எலெக்ஷன் நேரத்தில் அதெல்லாம் சொல்லி தானே அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்பப்போ சொல்கிறது இல்லை. இவரை எழுதி கொடுக்க துண்டு சீட்டை வாசிக்க கூடாது. புக்கை நீங்கள் உங்கள் அப்பா எழுதின புக்கு தானே, அதை படிக்க சொல்லுங்க. முதல் 273வது பக்கத்தில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு கருணாநிதி எழுதி வச்சிருக்காரா இல்லையா? அதை இவர் படித்தாரா இல்லையா? படிக்க சொல்லுங்க. அதை இவர் புக்கு படிப்பாருன்னு நம்புறீங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அதுவே துண்டு சீட்டு தான், இது சின்ன துண்டு சீட்டு, அவ்வளோதான். எவனா எழுதி கொடுத்தா அதை பற்றி வாசிப்பார், அவ்வளோதான். சார் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கு போகிறாரு சார், அங்கே போய் வாழ்த்து சொல்ல போகிறாரு. அதிகமாக துண்டு சீட்டை பற்றி படிச்சுப்பீங்க. அதுவும் கூட ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பைபிள்ல உள்ள ஒரு டயலாக் எடுத்திருக்கீங்க, அதை நீங்க சொல்றீங்கன்னா அது மறந்துடும். அதை நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா லாஜிக் ஏத்துக்க. கெஸ்ட் வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க, அது யாரும் தெரியாது இவர், அதனால வந்து இதை கொடுக்க வழக்கம் இல்ல. அப்ப பேசுறாரு சார், பேசும்போது அதுக்கு ஒரு துண்டு சீட்டை பார்த்தியே வாசிட்டு இருக்காரு. என்ன வாழ்த்து தானே சொல்ல போறீங்க, அதுல என்ன இருக்கு? கெஸ்ட் எல்லாம் பேரெல்லாம் எழுதி வச்சுக்க படிக்கிறதுல தப்பு கிடையாது சார். அது வந்து எல்லாத்துக்கும் பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இருக்க முடியாது, விடுபட்டு போயிடும். அதனால வந்து இவர் வரவேற்பு சொன்னார், இல்லை கலந்துட்டார். அவருக்கு பேரெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. எல்லாரும் தலைவர்களும் எல்லா பேச்சாளர்களும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. தலைவர்கள்னு இல்லை, பேச்சாளர்கள் மேடையில் யார் பேசினாலும் அதை வந்து வச்சு தான் ஆகணும். சில முக்கியமான பாடல்களை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, வரிகளை வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நினைவில் இருந்துன்னா பேசிடுவாங்க, இல்லைன்னா இதை பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அவர் அங்கே போய் என்ன சார் பேசினார்? என்னை கிறிஸ்தவனாக நினைத்தால் கிறிஸ்தவன் என்று எடுத்துக்கொள்ளலாம், என்னை முஸ்லீமாக எடுத்தால் முஸ்லீம்களை. இது வந்து விஜய் படத்தினுடைய, இது அஜித் படத்தினுடைய டைலாக் தானே, வீரமா அந்த படத்தில் உள்ள டைலாக் தானே. நீ நாடாருன்னா நான் நாடாரு, போனாரு, இதெல்லாம் பார்க்கலாம். அதுதானே அதிகமாக பார்த்து சொல்லணும். அது உங்களுக்கு அவரது சினிமாலாம் நான் பார்க்குறது, நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்கிறாரு, இதுமா பார்த்து சொல்லணும். இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டதுக்கு வந்து நான் சினிமாலாம் பார்க்குறது, அந்த நியூஸ்லாம் பார்க்குறது இல்லைன்னு கூட, சினிமா செய்திகள்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் இவர் நடிக்கிறான் நிறைய எப்படி தயாரிப்பாளர் இருக்கார். ரெட் டைலாக் அதுக்கும் பொருந்தா. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் யாரு சார்? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் கிறிஸ்தவனா என்ன பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்தவன், நீங்கள் இந்துவாக பார்த்தீங்கன்னா இந்து, அப்புறம் முஸ்லீமாக பார்த்தா நான் முஸ்லீம். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சுது, ஆணா பார்த்தா ஆணு, பெண்ணா பார்த்தா பெண்ணு, இல்லை ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பார்த்து எடுங்கிற மாதிரி இருக்கு இவரு கிடையாது சார். கிறிஸ்தவனா இருக்க முடியும் எப்படி சார் முஸ்லீமா இருக்க முடியும்? முஸ்லீமா இருக்க முடியும் எப்படி சார் இந்து? சமத்துவத்துக்கான சமூக நீதிக்கான பேச்சு இல்லை, அப்படி இருக்க முடியாது. இல்லை, முதல் நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியவனா இருக்கணும்னு என்ன சார் அடிப்படை தகுதி என்ன சார்? கிறிஸ்தவராக இருக்கிறதுக்கு அடிப்படை ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். முஸ்லீமா இருக்கிறதுக்கு அடிப்படை என்னது?
இதெல்லாம் பண்ணினா தான் நீங்கள் அதுக்குள்ளால வரீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு முந்தின இது வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவனே கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவருக்கு மகனாக பிறந்திருக்கலாம், பிறந்ததுனால நீங்கள் கிறிஸ்தவன் கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவனே கிடையாது. அப்புறம் நீங்கள் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நான் ப்ரௌடு கிறிஸ்டின்னு பெருமையாக சொல்லிவிட்டாரு, கிறிஸ்தவன் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் என்னத்துக்கு நான் கிறிஸ்தவன், இந்துன்னா இந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், இது எந்த முளை வரைக்கிறது? ரெண்டங்கட்டான நிலைமையில் இல்லையா? அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ரெண்டுக்கும் நடிச்சு அவங்க அப்பா தான் சொன்னார். அது மாதிரி இல்லையா? அசிங்கமே இல்லை. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நாட்டுடைமை ஆக்குறதுன்னு சொல்லி இந்த புக்கை கொடுத்த மாதிரி அந்த வீட்டை நாட்டுக்குன்னு எழுதி வச்சார்ல, உயில் எழுதி வச்சார்ல கருணாநிதி, அதை கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் ரெண்டாவது புத்தகத்தை நாட்டு உடைமையாகிறது, வான்கோழியை இது பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். அதை கொடுக்க சொல்லுங்க. அந்த வீட்டை கோபாலபுரம் வீடு, கருணாநிதி வாழ்ந்த வீட்டை அவர் உயில் எழுதி வச்சது உண்மை தானே, அதை கொடுக்க சொல்லுங்க. மற்றதை பண்ண சொல்லுங்க. நீங்கள் நாட்டு உடைமையாகிறதுக்கு முன்னாடி ஈவேரோடைய புக்கெல்லாம் நாட்டு உடைமையாக சொல்லுங்க. அதை ஒரு குரூப் அங்கே இடந்து நல்லா பிரிண்ட் பண்ணி லைப்ரரிக்கு விற்று காசு பார்த்துட்டு இடக்கு அங்கே இடந்து சம்பாதிச்சுட்டு இடக்கு. அவருக்கு பிறகு அவருக்கு பையன் அன்பழகன் அதுக்கு தலைவர், இந்த திராவிடியா கழகத்துக்கு இப்படி ஒன்றை வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு கிடக்கு. இதெல்லாம் உண்மையிலே சோதனை பண்ணணும். அதுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரில. அவ்வளோ அயோக்கியத்தனது பண்ணிட்டு கிடக்குது கும்பல். அதெல்லாம் கேட்டால் கொள்கைன்னு வேற சொல்லுவீங்க. நான் ஒன்று கேட்கட்டுமா? இப்போ சமீபத்தில் என்ன சென்னையில் மெரினா பீச்சில் உணவுத்துறைலாம் நடத்துகிறாங்களா இல்லையா? ஆமாம், அதில் பீஃப் கூட இடம் பெறல சொல்லி ரெண்டாவது கூட அதில் இருந்தது அப்படின்னு கூட கன்ஃபார்ம் பண்ணி அவள் பண்ணி அரைச்சேன் வைக்கல. சயின்டிஃபிக்காக பண்ணி அரைச்சி ரொம்ப நல்லது சார், குளிர்ச்சியானது. அவங்களுக்கு திமுக ரொம்ப அவங்க நடிச்ச படத்திலே திரு உதயநிதி அவர்கள் நடிச்ச படத்துல பண்ணி தான் தோழன் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, பண்டி இறைச்சி நல்லது தானே. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ள எல்லாருமே அதான் சாப்பிடணும் சார். அது மருந்தே தான், விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க தானே. நீங்கள் நிறைய இருக்கும், அங்கங்கே வச்சிருப்பாங்க, பண்ணி அரைச்சி கடையே இருக்கும், சென்னைக்குள்ளெல்லாம் உண்டு. அது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. கேட்டிருந்தா வச்சிருப்பாங்களோ? ஏன் கேட்கணுமா? இந்த கூறுகட்ட அரசாங்கம் தெரியாது. பீஃப் இறைச்சி இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் பரவும் போது டப்புன்னு நீலம் அவர் ரஞ்சித் அவர்கள் பேசவும் அடுத்த திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. என்னன்னா அப்போ பண்ணி மேய்க்கிற இதெல்லாம் காட்சியெல்லாம் வச்சது மாரி செல்வராஜ். இப்போ அவர் குரல் கொடுக்கணும். ஏயா நீ பண்ணி அரைச்சி வை, இதை வச்சா என்ன கணக்கு, அதையும் வைக்கணும்ல, அதையும் வைக்கலன்னு கேட்கணும். அப்படி தானே? பண்ணி அரைச்சி அது அங்கே நான்வெஜ் வைக்கணும் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அறிவாலயத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது தெரியுமா? அண்ணா அறிவாலயம், திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது. அதில் வெஜிடேரியனை தவிர வேறு எதுவும் சமைக்க மாட்டாங்க, அது தெரியுமா? அலௌடு கிடையாது. நான்வெஜ்ஜுக்கு அலௌடே கிடையாது, தெரியுமா? அது அறிவாலயத்துக்கு அப்பாற்பட்ட கல்யாண மண்டபமா? திமுகவினுடைய கல்யாண மண்டபம் சார். அறிவுக்கு அப்பாற்பட்ட கல்யாண மண்டபம், அது வேணா ஒத்துக்கலாம். அவங்களுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அறிவாலயத்துக்கு அறிவு இருந்தால் எவன் சார் திமுகவுக்கு போவான்? திமுகவில் ஒருத்தன் போகிறானாலே அறிவு உள்ளவன் எப்படி போவான் சொல்லுங்க? படித்தவன், ஒரு விவரமானவன், புத்திசாலினா அவன் எதுக்கு திமுகவுக்கு போக போகிறான்? நல்லவனுக்கு திமுகவில் என்ன சார் வேலை? அவன் எதுக்கு திமுகவுக்கு போக போகிறான்? நல்லவனாக இருக்குன்னு சொன்னா, யோக்கியனாக இருக்கான்னா யோக்கியனுக்கு அங்கே என்ன வேலை? அதுதான் அங்கே அவங்க கொள்கை சித்தாந்தம்லாம் சொல்கிறீங்களா, அதனால நான் இதை சொன்னேன். அதாவது உணவுத்துறையெல்லாம் நடத்துறீங்க, அங்கே நீங்கள் மாட்டுக்கறி அது இதெல்லாம் வைக்கிறீங்க. நீங்கள் கட்சி சார்பில் அங்கே ஒரு கல்யாண மண்டபம் தானே வச்சுட்டு இருக்கீங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் நான்வெஜ்ஜு கிடையாதுன்னு சொல்கிறீங்க, வைக்கக்கூடாது, வெஜ்ஜு ஒன்லின்னு சொல்கிறீங்க. திருச்சிலையும் இதேமாதிரி கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க, கேளுங்க, விசாரிங்க. திமுக இதுக்குள்ள அலுவலகத்திலேயே சேர்த்து அப்படி கல்யாணம் பண்ண, வருமானத்துக்கு வெளியே தான், வேறு என்ன அதுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அங்கே நான்வெஜ்ஜு அலௌடு கிடையாது, நாட் அலௌடு நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு ஒன்லி. அதுதான் அங்கேயும் சமைச்சு தருவாங்க. அது மக்களுக்கு அடுத்து இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் உங்களுக்கு. கி வீரமணி ஒரு கம்பெனி நடத்துகிறாரு பாருங்க, திராவிடியா கழகம்னு. அது எங்கே இருக்குது? தினத்தந்தி அளவுக்கு அடுத்த அலுவலகம், அது அடுத்த காம்பவுண்டு அதுதானே. அதுக்குள்ளே கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே எழுப்புதல் கூட்டம், இறக்குதல் கூட்டம் எல்லாம் நடத்திட்டு கிடப்பாங்க. இது என்னது? கடவுளை நம்ம காட்டுமுறாண்டின்னு எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன சார்? உள்ள ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே போங்க. அந்த இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த இந்திக்காரெல்லாம் வந்தேறின்னு திட்டிட்டு கிடப்பாங்க இந்த கும்பல். ஆனால் அவன்லாம் கல்யாணம் அங்கே தான் சார் நடத்துனான். அங்கே பிள்ளையார போட்டு அதை போட்டு எல்லாம் பண்ணிட்டு கிடக்குறான். அது வேறையா இது வேற, இது என்ன கணக்கு? இவ்வளவுதான் இவங்களுடைய சித்தாந்தம், கொள்கைகள். இந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு பயன்பெற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. என்னத்தை பயன்படுது? இலவசமாக பண்ண வேண்டியது தானே. பட்டியலின சமுதாய மக்களுக்கெல்லாம் இலவச திருமணம் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவியலத்தில் அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். லட்சக்கணக்கில் இருக்கு சார் வாடகை. அது இந்த ஈவேரா திடல் இருக்கிறது அதே கதை தான். லட்சக்கணக்கில் வாடகை இருக்கு. அங்கே ஒரு இந்த மிடில் கிளாஸுக்காரனே கல்யாணம் அங்கே நடத்த முடியாது சார், அவ்வளோ பெரிய ஹைடெக் இது. நீங்கள் சொல்கிறது எனக்கே புதுசாக. ஆமாம், புதுசாக தானே இருக்குது. அங்கே இந்த மார்வாடிகள் இவங்க திடீர் நடக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இந்து முறைப்படி கல்யாணம் நடத்துகிறாங்க. சடங்கு சம்பிரதாயங்கள் சாத்திரங்கள் முறைப்படி கரெக்டாக அங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதை அழைப்பதில் இருந்து அதுக்கு உள்ளளவோட அந்த வரவேற்பு போர்டு கிடலாம் வைப்பாங்கல்ல, ஓடிங் பிளக்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, எல்லாம் பிள்ளையார் படத்தோடு தான் எல்லாம் இருக்கும்.
அதை எப்படி அனுமதிக்கிறாரு கீவரமணி? என்ன கொள்கை வச்சிருக்காரு? அப்போ கடவுளை நம்ம தமிழர் அல்லாதவர் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, அப்படி கூட பாத்துக்கலாம். தமிழ் அல்லாதவர் தான் அவங்க அனுமதியோ? அப்ப தமிழனுக்கு அங்க இடம் இல்ல. நோ, நீங்க சொல்றது அந்த மார்வாடி இவங்க எல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதான் இந்திக்காரனுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுப்பியா, ஆனா ஊரு பூரா இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிவியா? என்ன சார் இது? அதனால மொத்தத்துல வந்து இவங்க எல்லாம் வந்து ஒரு நாடக கம்பெனி, இது நாடகம் நடத்திட்டு இடப்பாங்க, அவ்வளவுதான். வேற எல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.